நலந்தானா. வணக்க நேர்களே, நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த பெட் சுகாதாரம், அதே போல் இந்த வாய் சுகாதாரம் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினமும் இந்த கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் பல் வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நலந்தான நிகழ்ச்சியானது எமது சமூகத்தினிடையே சுகாதாரம் சம்பந்தமான மேன்மையை மிகவும் மெருகூட்டி வருகிறது. இதனால் பலரும் பயன்பெற்று வரும் நிகழ்ச்சியில் நானும் இன்று கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இதற்கு முன்னர் நாங்கள் இந்த உங்களுடைய இந்த முக சீராக்கல் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வேறு பல வாய் சுகாதாரம், அதே போன்று இந்த வாய்களில் ஏற்படுகின்ற நோய், பெட்கள், அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி, இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு முகம் அதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த வாய், பல், அது தொடர்பான அது ஏன் ஒரு மனிதனுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புமே ஒரு மனிதனுக்கு தேவைக்குரியதாக இருக்கின்றது. எல்லா உறுப்பும் மிகவும் முக்கியமானவை. அதில் நாங்கள் வாயை எடுத்துக்கொண்டு சொன்னால், நாங்கள் முதலாவது ஃபங்க்ஷன், அதாவது தொழில்பாடு உணவை மெல்லுதல். ஒரு மனிதனுக்கு ஒரு சக்தி வேணும், இயங்குறது. சக்திக்கு உணவு வேணும். உணவு வாயினாலே எடுக்கப்படுகிறது. அதை எடுப்பதற்கு வாயிலே உள்ள பற்கள் அவற்றை அரைக்கின்றன ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு நாக்கு அதை பிரட்டி கொடுக்கின்றது. மற்ற உதடுகள் ஒரு மூடுகின்றன. அப்பொழுது நாக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த உணவை உள்நோக்கி தள்ளுகின்றது, தொண்டை நோக்கி. அப்போ உணவு என்பது மிக முக்கியம். அந்த உணவு எனர்ஜி, அந்த சக்திக்காண்டி மாற்றவும் இல்லை, ஒரு சமூகத்தினோட கலந்து கொள்ள ஒரு அதாவது சோஷியல் ஃபங்க்ஷன் போன்றவற்றுக்கு மிகவும் முக்கியமானது. அது ஒரு முதல் தொழிற்பாடு. அடுத்தது இப்போது நாம் வாயால் தான் கதைக்கின்றோம். கதைப்பதற்கு எமது வாய் முக்கியமானது. வாய்க்குள்ளே அதாவது குரல் வளையில் வரும் சத்தமானது நாக்கினாலும் பற்களினாலும் உதட்டினாலுமே ஒரு வடிவங்களாக மாற்றப்படுகிறது. அதற்கும் முக்கியமானது. அடுத்தது அழகு. வாய் இல்லாமல் அடைச்சி போட்டு நாங்கள் போக முடியாது. அழகுக்கு முக்கியமானது. அடுத்து எமது ஒரு புலன், அதாவது சுவை, பேசுதல் போன்றவற்றுக்கும் இந்த வாயானது முக்கிய தொழிற்பற்றி. அடுத்தது முகத்தின் பாவனை, அதாவது எக்ஸ்பிரஷன். அதுக்கும் வாய் வேலைகள். ஒரு அழுகிறது, அல்லாட்டி விசில் அடிக்கிறது, அல்லாட்டி ஏதாவது தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறது போன்றவற்றுக்கு முகம், வாயானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரி, ஆனால் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த சிலருக்கு பிறவியிலேயே பிறக்கின்ற பொழுது இந்த வாய்களில், அதாவது எண்ணப்பிளவு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதே போன்று சிலருக்கு பெட்கள், அவர்கள் வளர்கின்ற பொழுது பெட்களினுடைய அமைப்பு சீராக்கள் ஒரு வேறுபட்டது. அதாவது கூறுவர் அந்த தெத்திப்பல் வருகின்றது போன்றது. அதாவது ஒருவருக்கு வரிசைகளில் அதையும் தாண்டி பல்வரிசைகளுக்கு முன்னால் அல்லது பல்வரிசைகளுக்கு பின்னாலும் சிலருக்கு இந்த பெட்கள் முளைக்கின்ற இதற்கு என்ன காரணம்? இதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கிய காரணம் புறப்பெருமை. பெட்கள் ஒரு ஒழுங்கில்லாமல் முளைப்பதற்கு. அடுத்தது நம்முடைய தொழிற்பாடு. நாங்கள் முன்னம் ஒரு கத்தி கொண்டு உணவை வெட்டியோ அல்லது ஒரு உணவு நேச்சுரலாகவே கிடைக்கும், ஒரு இறைச்சியோ தாவரமோ அப்படியே பெட்களாலே கடித்து சாப்பிட்டார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பெட்களானது ஒரு இயற்கையாக காணப்பட்டது. பின்பு நாங்கள் நவீன உலகத்துக்கு வரும் பொழுது காட்டிலறி, அதாவது கத்திகள் அதை வெட்டுகின்றோம், மிஷினரியால் அரைக்கின்றோம். பெட்களின் பயன்பாடும் அதன் தொழில்நுட்பம் குறைவடைகிறது இப்பொழுது. அதால் பெட்கள் அந்த ஒரு நேச்சுரல் இதை விலகி அங்கும் இங்கும் முளைக்கின்றன. அதாவது அந்த நவீன கால தொழிற்பாடுகளும் இதற்கு முக்கிய காரணமாகும்.
சரி, அவ்வாறு அவர்கள் தங்களுடைய இந்த பெட் முகல் சீராக்கள் என்று வருகின்ற பொழுது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பெட்கள் முன்னும் பின்னும் இருக்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் சிலர் வந்து அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அவ்வாறே விடுவார்கள். ஆனால் அது அவர்களுடைய அந்த சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்ந்து இளம் பருவம் திருமண வயது என்று வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனவே அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை, அதாவது சிறு வயதில் இருந்து அதனை விட்டு கவனிக்காது விட்டு சிறு வயதில் அவ்வாறான பெட்களை சரி செய்வது நல்லதா, அல்லது வளர்ந்ததின் பின்னர் அந்த அவ்வாறான பெட்களை சரி செய்வதில் எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது? எல்லாம் இதுவும் அந்த நாங்கள் சொல்லுவோம் காலத்தில் பயிர் செய்யண்டு, உரிய காலங்களுக்கு அவற்றுக்குரிய சிகிச்சையை நாங்கள் வழங்க வேண்டும். பற்கள் முளைக்கின்ற பொழுது நாம் முளைத்த பின்பு நாங்கள் ஒரு வைத்தியரிடம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் சென்று காட்ட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது சிறு வயதிலே இப்படி பல்லில் சீரின்மை காணப்பட்டால் அதற்குரிய சில அதாவது தடுத்தல் போன்ற சிகிச்சை முறைகளை செய்யலாம். பின்பு அவர்கள் பராமரிப்பது கொஞ்சம் முன்பு வளர்வார்கள், அப்பொழுதுதான் எங்கள் சிகிச்சை முக்கியமாக நடைபெறுகின்றது. அதில் பற்களை சீரமைத்தல், தாடைகளை முன்னுக்கு பின் கொண்டு வருதல், முகம் சீரின்மையாக இருந்தால் முகம் ஒரு பக்கம் சொத்தியாகவும் ஒரு பக்கம் மற்ற வடிவமானதுகளை சமப்படுத்தி கொள்கிறோம். அப்புறம் 18 வயதுக்கு பின்பு வளர்ச்சி முடிந்தால் நாங்கள் சர்ஜரி மூலம் அவற்றை நிவர்த்தி செய்கின்றோம். அப்போ வயதும் இதுக்கு முக்கிய இம்பார்ட்டன். ஆனபடியால் பெற்றோர்கள் எப்பொழுதும் பல்சி சீராக்கள் செய்வதாக இருந்தால் ஒரு 9 வயது அளவில் ஒரு பல்முக சீராக்கள் வைத்தியர் நிபுணரை சென்று சந்திப்பது சால சிறந்ததாகும். தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளி தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நலந்தானா நிகழ்ச்சியூடாக இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த வாய் சுகாதாரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சார் டாக்டர், இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு குழந்தைக்கு பார்ப்பெட்கள் முளைக்கின்ற பொழுது அது சீரின்மையாக அந்த பெட்கள் முளைக்கின்ற பொழுது அல்லது அந்த பாட்பெட்கள் விழுந்ததன் பின்னர் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த சிறுவர்களுக்கு அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த பெட்கள் வந்து அழகாக இருக்கும். ஆனால் அந்த பாட்பெட்கள் விழுந்ததன் பின்னர் புதிதாக முளைக்கின்ற பெட்கள் பெரிய பெட்களாக இருக்கும், அல்லது ஒரு உரிய வரிசையில் இல்லாத ஒரு தன்மை காணப்படும். இதற்கு என்ன பாட்பல்கள் அநேகமாக பாட்பல்களுக்கு பல்முக சீராக்கள் செய்வதில்லை, ஆனால் அவற்றை நாங்கள் கவனித்து வர வேண்டும். ஒரு பாட்பல்கள் வந்து இடைவெளியோடும் காணப்பட்டால் கூடுதல், ஒரு உதாரணத்துக்கு 2 பல்லுக்கு இடையில் 2 மில்லிமீட்டருக்கு மேலே இடைவெளி இருந்தால் அவர்களுக்கு பின்பு பிரச்சனை ஏற்படும். அதை நாங்கள் நோட் பண்ணி வைப்போம். மற்ற பாட்பல்கள் வந்து முளைத்து பெர்மனன்ட் அந்த நிரந்தர பெட்கள் வரும் வரை அவை காணப்பட வேண்டும். வாயில் பல்ல பிடுங்காமலோ அல்லது சூத்தை அரிக்காமலோ அவற்றை காப்பாற்ற வேண்டும். இந்த பாட்பற்கள் முன்னுக்கு விழுந்தால் அந்த இடமானது இல்லாமல் போய்விடும். அது நிரந்தர பெட்கள் அங்கும் இங்குமாக விளைத்து இந்த முகச்சீரின்மையை ஏற்படுத்தும். ஆனபடியே பாட்பற்களும் முக்கியமானவை. பாட்பற்கள் வந்து முகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானவை. அவை காணப்பட்டால்தான் அந்த எங்களோட வேர்டிகல் ஹைட், முகத்தின் ஹைட் வந்து பேணப்படும். பாட்பல்கள் முன்பு விழுந்துட்டு என்றால் பின்பு பல ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஆனபடியால் பாட்பல்களை நீங்கள் பிடுங்காமல் அதுக்கு பற்களை சுத்தமாக வைத்திருத்தல், அப்படி ஏதும் பற்று உத்தைகள் போன்ற ஏற்பட்டால் பல் வைத்தியருடன் சென்று அதற்கு சிகிச்சை அளித்து பராமரிக்க வேண்டும். அப்படி செய்வதால் இந்த பல் தீரின்மையை நாங்கள் ஏர்லியாகவே தடுத்து கொள்ளலாம். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த வாய்களில் ஏற்படுகின்ற நோய்கள், எவ்வாறான நோய் நிலைமைகள் வாய்களில் ஏற்படுகின்றன, அதற்கு என்ன காரணம்? வாயிலே மிக முக்கியமாக 4 நோய்கள், பல நோய்கள் இருந்தால் முக்கியமாக 4 நோய்கள். முதலாவது நோய் வந்து பற்சுத்தை, அதாவது கேரிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது வந்து முரசு சம்பந்தமான, அது முரசு கரைதல், முரசு பற்களை தாங்குகிற சவுகள், அதுகளுக்குரிய நோய். அடுத்தது வந்து ஆல்சர், அதாவது வாய்ப்புண்கள். நான்காவதாக வாயில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், கேன்சர், ஓரல் கேன்சர் என்று அழைக்கப்படுகின்றது. இவை 4ம் முக்கியமானவை. அதில்
அதாவது சூத்தையும் முரசு கரைதல் போன்றவை எமது பழக்க வழக்கத்தினால் ஏற்படுகின்றன. அவற்றுக்கு அவை ஏற்படாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது வருமுன் காத்தல் என்ற இதுக்கமைய நாங்கள் அவற்றை அழகாக பராமரிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் காலையிலும் மாலையிலும் பற்களை விளக்கிக் கொள்ள வேண்டும். எப்பவும் எல்லாரும் சாப்பிட முன் தான் பல்லை விளக்குவார்கள். ஆனால் எப்பவும் நல்லது சாப்பிட்ட பின்பு விளக்குவது நல்லது. அதாவது காலையில் சாப்பிட்ட பின்பு இரவு தூக்கத்துக்கு போகும் முன்பும் பற்களை ஒரு நாளைக்கு 2 தடவை பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். பற்களை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் எங்களுக்கு வேணும். அவசரமாக அங்கேயும் இங்கேயுமாக பற்களை இப்படி தீட்டி சுத்தம் செய்யக்கூடாது. ஒரு குறைந்தது ஒரு 5 நிமிஷமாவது பற்களை கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும். பற்களை சுத்தம் செய்யும் பொழுது பற்களுக்கு உள்ள 3 பக்கம், அது உட்பக்கம், வெளிப்பக்கம், கடிக்கும் பக்கம் எல்லாம் சுத்தம் செய்யப்படும். ஒரு பற்கள் ஆனபடியாக ஒழுங்காக பற்களை நாங்கள் சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும். அதற்கு புளோரைட் அடங்கிய பற்பசையும் தூரிகைகளும் பற்களை தேய்த்து விட்டு அவர்களுக்கு சென்சிட்டிவிட்டி, அதாவது ஒரு பல்லு சாதாரண வலி போல ஏற்படும். அந்த பற்றூரிகையும் நல்லவாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சாஃப்ட் அல்லது மீடியம் டூத் ப்ரஷ் வேண்டும். பற்பசை கூடி சிலது பாறைகளால் செய்யப்படுது. அது பற்களை தேய்த்து விடும். ஆனபடியால் அந்த சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட பசைகளைத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். அதாவது ஆயுர்வேத பற்பசைகள் எல்லாம் பாறைகளால் செய்யப்பட்டவை. நாங்கள் செய்து வந்தால் அவை பாக்டீரியா தாக்கம், அதாவது பற்களை நாங்கள் தீட்டாவிட்டால், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கோப்பையை 2-3 நாளே கழுவாவிட்டால் என்ன நடக்கும்? கோப்பை பூஞ்சனம் பிடிக்கும், மணக்கும், வலுவளண்டு இருக்கும், அப்படியே அரிக்க தொடங்கும். அதே போல தான் நாங்கள் பற்களை சுத்தம் செய்யாவிட்டால் அது பாக்டீரியா தாக்கத்தினாலும் என்ற வாயில் உள்ள எங்கள் குளுக்கோஸ், அதாவது சீனித்தன்மை பாக்டீரியாவுக்கு பிடிக்கும். அது அந்த வாயில் உள்ள சீனி, அதாவது கூட சாக்லேட், சீனி, சுகர், இனிப்பு சாப்பிடும் குழந்தைகளுக்கு பாக்டீரியா அதை நொதித்து அமிலத்தை ஏற்படாது, அசிடே ஏற்படும். அது அசிட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பற்களை அரித்து சூத்து ஏற்படுகிறது. அதே போல் அந்த பாக்டீரியா உண்டாக்கப்படும் சில சேதன பொருட்கள் முரசை அரிக்கின்றன. அதனால் முரசு கரைகிறது, ரத்தம் ஓடுகிறது. பின்பு முரசு ஃபுல்லாக கரைந்த பின்பு பற்கள் ஆடி ஒரு கட்டத்தில் விழுந்துவிடும். ஆனபடியாக நாங்கள் இதை இது போல செய்து கொள்ளலாம். சில பேருக்கு சுத்தம் மட்டும் பத்தாது. அவர்கள் இந்த புளோரைட் அடங்கிய அல்லாடி குளோர்ஹெக்சிடின் மவுத் வாஷ், வாய்கள் ஒரு மருந்துகளையும் பாவித்து கொள்ள வேண்டும். அதிலும் கொஞ்சம் ஒரு நாமல் சாதாரண ஆட்களுக்கு நீங்கள் பற்களை தீட்ட செல்லலாம். ஒரு சமூகத்தில் சில ஓட்டிசம் போன்ற கொஞ்சம் வலது குறைந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல கவனம் எடுத்து அவர்களை பற்களை ஒழுங்காக தீட்ட வேண்டும். அதே நேரத்தில் வைத்தியரிடம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் ஆகுது. முன்பு செல்வார்கள் 6 மாதத்துக்கு ஒரு கால். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு காலாவது வைத்தியரிடம் சென்று எல்லோரும் பரிசீலிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம், தடுப்பதன் மூலம் உங்கள் பற்சூத்தையோ முரசு கரையதோ போன்றவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சார், டாக்டர், இப்போ நீங்கள் கூறுகின்றீர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு காலாவது இந்த பல் வைத்திய நிபுணரை சந்தித்து இந்த எங்களுடைய பற்களினுடைய சுகாதாரம் தொடர்பாக நாங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய இந்த சமூகத்தில் ஒரு நோய் நிலைமை என்று வருகின்ற பொழுதுதான் இந்த பல் வைத்தியரை நாங்கள் நாடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஆனால் சில வேளை நாங்கள் பார்க்கலாம், இந்த கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் அந்த தெரித்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த வாய் சுகாதாரம், பெட் சுகாதாரம் பார்க்கப்படுகின்றது. ஆனால் பொதுவாகவே எங்களுடைய சமூகத்தில் இந்த வாய் சுகாதாரம், பெட் சுகாதாரம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வெற்றிலை மேல்வது, அதே போன்று இந்த புகையிலை பாவனை, அவ்வாறான ஒரு செயற்பாடால் அவர்கள் அந்த தங்களுடைய பெட்களை சுத்தம் செய்வதில் கூட பெரிதாக அக்கறை காட்டுவதில்லை. இதற்கு என்ன? அதுதான் இளமேல் கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள். நாங்கள் இதையும் இளமையில் கற்க வேண்டும். அதே போல பெட் சுகாதாரத்தையும் நாங்கள் இளமையில் கற்க வேண்டும். அதற்கு பெற்றோரும் பாடசாலையில் ஆசிரியர்களும் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே பெட்களை எப்படி விளக்குதல் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை ஒரு ஹேபிட், அதாவது அதை நாங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும்.
ஒருவர் ஒரு 5 வயதுக்குள்ள பல்லு தீட்டாதவர் வந்து 20-30 பல்லு தீட்டுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியால் நான் கூறியது இளமையில் கல்வி சிலையில் எடுத்துக்கொண்டு இளமையில் எல்லாவற்றையும் பழக்க வேண்டும். அதுக்கு ஆங்கிலத்தில் பாட்டுகள் எல்லாம் இருக்கு, சொல்லி கொடுத்து தீட்டுறது. சில அந்த பாலர் பாடசாலையிலும் காலையில் அவர்கள் அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். ஏன் நாங்கள் பல்லு தீட்ட வேண்டும், எப்படி தீட்ட வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்பதை கட்டாயம் பயிற்றுவித்து கொண்டு வரணும். அப்படி செய்து வந்தால் நாங்கள் கட்டாயம் எப்பவும் எமது பற்களை நாங்கள் நன்றாக தீட்டிக்கொள்ளலாம். சில பேருக்கு நீங்கள் கேட்டது போல மதருக்கு, அதை பிள்ளை பெறுவதற்கு இருக்க மதர், அவர்களுக்கு ஹோமோன் ப்ராப்ளம் இருக்கிறபடியே அவைக்கு பற்றிதவு முரசுகர்கள் என்பன கூடுதலாக காணப்படும். அவர்கள் மிகுந்த கூடுதலான கவனம் எடுக்கப்பட வேண்டும். அதற்காண்டி இப்பொழுது ஒரு ஆள் கொன்சியமான கருத்தரித்த பின்பு ஒரு பல் வைத்தியரிடம் அந்த வைத்தியர் அவர்களை அனுப்புவார்கள். அவர்கள் அதை பரிசீலித்து அவர்களுக்குரிய வாய் சுகாதாரம், அதாவது பல் கிளீன் பண்ணியோ சூத்தைகளிலிருந்து அடைத்து விடுவார்கள். அதால் பிறக்கும் குழந்தைகள் நலமாக பிறக்கின்றன. அல்லாது தாயின் அதாவது தாயில் உள்ள பாக்டீரியா வந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். ஆனபடியா அவர்களுக்கு நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூடிய கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சிறுவர்களிலும் நாங்கள் கவனம் எடுத்தோம் என்றால் எங்களோட சொசைட்டியை மிகவும் நன்றாக கொண்டு செல்லலாம். தொடர்ந்தும் சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். நலந்தானா சரி, இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நலந்தானா நிகழ்ச்சியூடாக இன்றைய திரும்ப நலந்தானா நிகழ்ச்சி நாங்கள் இந்த வாய் சுகாதாரம் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் பல் வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யகுமார் அவர்கள். சரி டாக்டர், இதுவரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த வாய் சுகாதாரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இதற்கான சிகிச்சை முறைகள், அதாவது இந்த வாய் சுகாதாரம். இதற்கு முன்னே நீங்கள் நான் நினைக்கிற அந்த சில விடயங்கள் இதற்கு முன்னே நீங்கள் கூறினீர்கள். அதாவது இந்த வாய்களில் ஏற்படுகின்ற நோய் நிலைமை என்று நான் கேட்ட பொழுது நீங்கள் 4 முக்கியமான நோய் நிலைமைகள், ஒன்று பெட்சூத்தை, முரசு கரைதல், அதே போன்று அல்சர், வாய்ப்புண்கள், அதே போன்று வாய் புற்றுநோய். ஆனால் அந்த இதற்கு முன்னர் நீங்கள் இந்த பெட்சூத்தை, முரசு கரைதல் தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அந்த புற்றுநோய் தொடர்பான கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள். வாய்ப்புண்கள் வந்து மிகவும் வலி கூடியவை. அது பல்வேறு காரணங்களாக ஏற்படுகின்றது. முக்கிய காரணம் வந்து அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்ல முடியாது. அது அந்த ஈட்டியாலஜி என்றது காணப்பட மாட்டாது. அப்படியான புண்கள் வந்து அப்தஸ் அல்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. அவை அநேகமாக ஏற்படுவதற்கான ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு பரீட்சைக்கு செல்ல பயப்படுறது, அல்லாது ஏதாவது ஒரு விழா, ஒரு கல்யாண விழா நடக்க போகின்ற ஒரு பெண்ணோ மாப்பிள்ளை, ஒரு டென்ஷன், அதாவது ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ் தான் மெயின் காரணம். வாய்ப்புண்கள், மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ். ஐயோ எக்ஸாம் வருது, நான் இதை செய்ய போகிறேன், நான் ஓட்டப்பந்தயத்து போக போகிறேன் என்று ஒரு ஸ்ட்ரெஸ். அதுதான் அதுக்கு காரணம். முக்கிய 75 விதமான அல்சர் இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் என்று தான் சொல்லப்படுகிறது. அது மிகவும் வலிக்கும், ஒரு சாப்பிட இல்லாது, உரைப்பு அல்லது வந்து எரியும், கதைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நாக்கில் ஒரு புண்ணொன்று ஏற்பட்டால் நீங்கள் வேண்டியதான் நாம் கதைப்போம், ஒருத்தர் விளங்காது என்பன ஏற்படுகின்றன. அதை விட வைரஸ், பாக்டீரியா, மற்றது அதாவது புற்றுநோய், நீங்கள் கேட்ட போல புற்றுநோய் அல்சரும் பெறுகின்றன. அந்த நார்மல் அல்சரிலிருந்து நாங்கள் புற்றுநோய் அல்சரை எப்படி நாங்கள் வேறுபடுத்துகிறோம்னு சொன்னால், புற்றுநோய் அல்சர் வலிக்க மாட்டுது ஸ்டார்ட்ல. அதை தடவி பார்த்தா மிகவும் தடிப்பாக இருக்கும். மற்ற ஒரு அல்சர் வந்து ஒரு 2 கிழமைக்கு மேலே காணப்பட்டால் அந்த அல்சர் புற்றுநோயாண்டு சகலவரும் பரிசீலிக்க வேண்டும். ஏனைய அல்சர்கள் எல்லாம் 2 கிழமைக்குள்ளுக்கு மறைந்துவிடும். அந்த அல்சரை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது பற்களில் சில பற்கள் உடைந்து அப்படி காணப்பட்டால், அல்லாடி செட்டுகளில் ஒரு நுனிகள் சாப்பாக இருந்தால் அவையும் அல்சரை ஏற்படுத்தும். அதை தவிர நாங்கள் சூடான சாமான்கள் விழுங்கினா அவையும் எங்களோட நாசியில் சுட்டு அல்சரை ஏற்படுத்தும். மற்ற அசிடிக் சாமான், நாங்கள் அதாவது சில பானங்கள், அசிடிக் சாமான்கள், புளி போன்றவற்றை எடுக்கும் போதும் அல்சர்கள் ஏற்படுகின்றன. இவற்றை நாங்கள் தவிர்ப்பதற்கு வைத்தியரிடம் சென்று காட்ட வேண்டும். அதே போல் சில புற சாமான்கள் பாவிப்பதை நாங்கள்
தடுக்க வேண்டும். அல்சருக்குரிய ஓய்மெண்ட்டும் இருக்கு, வாய் கழுவுறதுக்கு மருந்தும் காணப்படுகின்றன. அது வைத்தியருக்கு அது புற்றுநோய் என்று சந்தேகம் ஏற்பட்டால் அது பயோப்சி என்று சொல்லுவோம். சின்ன சுண்டு வட்டி நாங்கள் பரிசிப்போம். அதன் மூலம் அந்த ஏர்லியாகவே அதை அறிந்து நாங்கள் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கலாம். பயப்பட வேண்டாம். எல்லா வாய்ப்புண்ணும் புற்றுநோய் அல்ல. ஒரு 4-5% வாய்ப்புட்கள் புற்றுநோயாக இருக்கும். ஆனபடியாக நீங்கள் வாய்ப்புண்ணை விட்டு புற்றுநோய் என்று பயப்படக்கூடாது. அதாவது ஒரு வாய்ப்புண் 2 கிழமைக்கு மேல் காணப்பட்டால் நீங்கள் கட்டாயம் அதுக்கு வைத்தியரிடம் சென்று பயிற்சி என்ற பற்றி துண்டை எடுத்து பரிசிக்க வேணும். அதே போல் நாங்கள் பற்சூத்தைக்கு சிகிச்சை அதாவது பற்சூத்தை முரசுகரல் என்பது வந்து 2. ஒன்று ப்ரிவென்ஷன், அதாவது வருமுன் காத்தல், மற்றது வந்த பின் காத்தல். வந்த பிறகு நாங்கள் அந்த பற்றூத்தியானது எலும்பு அந்த மச்சைக்குள் போகுவதற்கு முன்பு வைத்திருந்து அதை நிரப்பிக்கொள்ளலாம். அதாவது அந்த சூத்த மெட்டீரியலை அகற்றிவிட்டு நிரப்பினா நீங்கள் பற்களை காத்துக்கொள்ளலாம். அதற்கு பின்பு பற்குழியில் போய்விட்டால் வேரடைப்பு, அதாவது ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது, அதை செய்வார்கள். அதே நீங்கள் கைவிட்டால் பல் வலிக்கும். உங்களுக்கு தெரியும், பல் வலி வந்து தாங்க முடியாது. ஏனென்றால் பற்கள் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் அது இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லப்படுகிறது, அலர்ஜி. அங்கு உள்ள சிரவம் சுரக்க மற்ற இடங்கள் வீங்கி கொண்டு போகலாம். பல் வீங்கலாது. அங்கு பற்குள் சரியான ப்ரெஷர் ஏற்படுத்தும். அது பயங்கர வலி. உடம்புலேயே கூடுதலாக தாங்க முடியாத பல்வலி தான். ஏன்னா அதற்கான பல் விதியவடைய மாற்றுது. அதனுடைய உள்ளுக்குள்ள ப்ரெஷர் கூட நாங்கள் அதனுடைய பற்களை உடனே பிடுங்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி விடும். பின்பு பற்கள் பிடுங்கப்பட்டால் நீங்கள் பிறகு நீங்கள் செயற்கை பற்களை நீங்கள் போட வேண்டிய வரும். அதே போல் முரசு கரைதலை நீங்கள் ஒரு பல் வைத்தியருடன் சென்று அதை செக் பண்ணி அங்கு காணப்பட்டால் அந்த ஒரு வெள்ளை கலரோ இல்லாட்டி கருப்பு கலரோ படிவுகள் இருக்கும் பற்களை சுற்றி, அதோட முரசில் ரத்தம் வலியும், துர்நாத்தம் ஏற்படும். இவை ஏற்பட்டால் பல் வைத்தியருடன் சென்று அவர்கள் முதல் சில வாய்கள் உர மருந்துகளை கொடுப்பார்கள், சில டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. அதை விட பற்களை கிளீன் பண்ணுவாங்க. அந்த பற்களை கிளீன் பண்ண பிறகு நீங்கள் சரியாக பற்களை தீட்டாவிட்டால் மீண்டும் அந்த படிவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனபடியாக நாங்கள்லாம் இதில் கவனத்தை கொள்ள வேண்டும். அடிக்கடி பற்களை கிளீன் பண்ணும் பொழுது இந்த பற்கூச்சம் ஏற்படும். ஆனபடியாக நாங்கள் அதை கிளீன் பண்ணி கொண்டு வந்தால் நீங்கள் வைத்தியரிடம் சென்று பல்லை கிளீன் பண்ண தேவையில்லை. அப்படி ஏற்பட்டால் கட்டாயம் கிளீன் பண்ணத்தான் வேணும் சென்று. அது வேறு அல்லாவிட்டால் நான் சொன்ன இடைக்கடை காட்டும் பொழுது அதை பறிச்சிட்டு முரசு கரைதலை தடுக்கலாம். முரசு கரைந்து விட்டால் என்ன நடக்கும்னா சிறிது அந்த அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு தடியை நாங்கள் நட்டு வைக்கிறோம், அதை சுற்றி பிடிச்சு கொண்டிருக்குது. முரசு கரைய அந்த பற்கள் ஆடி விழுந்து விடும். அது இந்த யாழ் மாவட்டத்தில் கூடுதலாக காணப்படுகின்றது. அதுக்கு முக்கிய காரணம் பற்களை நாங்கள் சீராக பராமரித்து தீட்டாமை தான் காரணம். சரி, இப்போ அதற்கான இந்த சிகிச்சை முறை தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீங்க டாக்டர். ஆனால் அந்த சிலர், அதாவது இந்த நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த பெட் சூத்தை என்று வருகின்ற பொழுது பெட்களை அடைத்ததன் பின்னர் தங்களுடைய இந்த வாய் சுகாதாரத்தில் அல்லது அதில் அவர்கள் அதிகளவு அக்கறை எடுப்பதில்லை. அதனால் மீண்டும் அவர்கள் அவ்வாறான ஒரு நோய் நிலைக்கு உள்ளாகின்றார்கள். ஆனால் பொதுவாக பார்க்கலாம், இந்த ரீப்ளான்ட் நீங்கள் சொன்னது போன்ற, அதாவது இந்த பற்கள் மீள் நடுகை என்பது நமது சமூகத்தில் பலர் அதை விரும்புவதில்லை. அதனால் வேறு ஏதாவது நோய் நிலைமைகள் வருமா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய அந்த ரீப்ளான்ட் சிகிச்சை அது எவ்வாறான நன்மை, சிலர் அதை தீமை என்று நினைக்கின்றார்கள், அதாவது ஏதாவது பக்க விளைவுகள் வருமா, அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே எமது சொந்த பல்ல போல இந்த பல்லும் வராது. அதாவது நாங்கள் அதை மாற்றி அமைக்க முடியாது. அதனுடைய உங்களோட பற்கள் தான் மிக முக்கியம். பற்கள் இழக்கும் இடத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யத்தான் வேணும். அதற்கு நாங்கள் பற்களை பல்வேறு வகைகளை கட்டுகிறோம். சில பற்களை நாங்கள் வேறடைப்பு செய்து காப்பாற்றுகிறோம். அது செய்யாத பற்களை அதை பிடுங்கி விட்டு அதுக்கு 2 ட்ரீட்மெண்ட், அதாவது கிரவுன் அண்ட் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிறது ஒன்று. அது பக்கத்தில் உள்ள பல்லை தேய்ச்சி அதில் கொழுவப்படுகிறது. அடுத்தது இம்ப்ளான்ட்ன்றது டைட்டேனியம் ஸ்க்ரூ நாங்கள் பூட்டுறோம். ஒரு எலும்பில் பூட்டிட்டு சில 3 மாதத்துக்கு அதுக்கு மேலே பற்களை செருகிறோம். நல்லது நிகழ்ச்சி, ஆனால் பயங்கர விலை கூடியது.
பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆனது. ஒரு இம்ப்ளான்ட் எடுப்பதுக்கு 1 லட்சத்துக்கு கூட போகின்றது. எல்லாம் முடித்து வர ஒரு பல் செய்வதற்கு நீங்கள் 1.5 லட்சம் அப்படி போகுது. அது சரியான கஷ்டம் ஜனங்களுக்கு அதை செய்து கொள்வது. அதோட சில வருத்தம், எலும்பில் ப்ராப்ளம் உள்ளவர்கள் போடவும் இல்லாது. அதாவது டயபெட்டிக், அதாவது அன்கொண்ட்ரோல் செலரோகம் உள்ளவர்கள் அந்த சிகிச்சையை செய்ய முடியாது. ஆனபடியால் எப்பொழுதும் எங்கள் பற்களை பராமரிப்பது தான் நல்லது. ஆனால் ஒன்றும் செய்யாவிடில் நாங்கள் பற்களை போட்டத்தான் போகணும். பற்களெல்லாம் இழந்து விட்டால் வாய்க்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் எனக்கு ப்ராப்ளம் வரும். பற்கள் இழந்து விட்டாமல் எதுவும் போடையில் அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அதுக்குள்ள தாடை என்பதில் இதில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அதுதான் மூடுறது. பல் நார்மலாக வந்து பல்லும் போய் இப்படி முட்டிடும். பல் இல்லாவிட்டால் நடக்கும், கூட மூடுவார்கள். கூட மூடும்போது இங்கே வலி ஏற்படும், இங்கே சத்தமும் வரும், வலி ஏற்படும். பிறகு முகம் சின்ன நாய்ப்படும். அதாவது ஒரு ஆள் வந்து வயதானவர்களை காட்டப்படுவார். ஒரு பல் இங்கே சுருங்கி மேலே போகும்பொழுது வயதானவர்களை காட்டப்படும். ஏன்னா இங்கே சுருக்கங்கள் ஏற்படும். அடுத்தது நாங்கள் முன்ன சொன்ன போல பற்களின் தொழிற்பாடு சாப்பிடுறது ஒரு சோஷலைஸ் பண்ண இயலாது. ஒரு பாட்டிக்கு போனால் நீங்கள் எலும்பெடுத்து இறைச்சி எடுத்து கடிக்க இயலாது. அதே போல் நீங்கள் ஒரு ஆக்களோடு புழங்க மாட்டீங்க. வாயில் ஓட்டையாக இருந்தால் பல்லு ஒன்றும் இல்லையண்டா. ஆனபடியாக பற்களை எப்படி நாங்கள் அதை நிவர்த்தி செய்யத்தான் வேணும். நன்றி. இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் இந்த வாய் சுகாதாரம், அதே போன்று பெட் சுகாதாரம், பெட்களில் ஏற்படுகின்ற நோய், வாய்களில் ஏற்படுகின்ற நோய், இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு எவ்வாறான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றது, பொதுவாக டாக்டர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றனர். அதாவது பொதுவாக நாங்கள் 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது எங்களுடைய இந்த பெட்களை உரிய பல் வைத்திய நிபுணர்களிடம் காட்டி எங்களுடைய வாய் சுகாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெட்களினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு முக்கியத்துவம், அதே போன்று இந்த வாய் சுகாதாரத்தை நாங்கள் இழக்கின்ற பொழுது எவ்வாறான நோய் நிலைமைகள் எங்களை தாக்குகின்றது போன்ற பல்வேறு விளக்கங்களை கூறியிருந்தார் பல் வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யகுமார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.